எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் இயேசுவை தேடி என்ற இந்த பாட்காஸ்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு ஆகஸ்ட் 5, 2024 வார்த்தைக்கு வார்த்தை. நீங்க பைபிள் படிக்கும்போது உங்க மனசு அலைப்பாய ஆரம்பிக்கிறத எப்போதாவது உணர்ந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு கவனம் செலுத்த உதவக்கூடிய ஒரு பழைய காலத்து டெக்னிக், நுட்பத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? ஒருவேளை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அந்த வாசிக்கிறதுல இருந்து சில குறிப்பிட்ட பகுதிகளை தெரிந்தெடுத்து எழுதுங்க, நேரம் ஒதுக்கி எழுதுங்க. நம்ம என்ன படிக்கிறோம் என்பதை சிந்திக்க அது நம்மை தூண்டும். இது அந்த பகுதியில் உள்ள நுணுக்கமான விவரங்களை மிகவும் கவனமாக கவனிக்க உதவும். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களை தேவன் நியாயப்பிரமாணத்தை, அதாவது கட்டளைகளை எல்லாம் பார்த்து எழுத சொன்னார், காப்பி பண்ண சொன்னார். உபாகமம் 6:9 அவைகளை உங்கள் நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவாயாக என்று வாசிக்கிறோம். மற்றொரு முறை சில பெரிய கற்களை எடுத்து ஒரு இடத்துல அதை வச்சுட்டு அதுல இந்த சட்டத்திட்டங்கள், அந்த நியாயப்பிரமாணங்கள் அனைத்தையும் மிகவும் தெளிவாகவும் கவனமாகவும் எழுத சொன்னார். இதே மாதிரி நீங்களும் செய்வதால் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் படிக்கும் போதும் வாசிக்கும் போதும் கவனம் செலுத்த கடினமாக இருக்கும் என்றால் நீங்கள் படிக்கும் பகுதியை வார்த்தைக்கு வார்த்தை எழுத முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உண்மையான ஒரு லட்சியவாதியாக இருந்தால் என்னுடைய 2 நண்பர்கள் முழு வேதாகமத்தையும் எழுதி வைத்திருப்பது போல நீங்களும் செய்யலாம். சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? நேசிக்கிற அன்பன் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைக்கு வார்த்தை என்ற செய்தி, இந்த குறுஞ்செய்தியின் மூலமாக நாங்க கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தின்படியாக இது எங்களுக்கு படிக்கிறதுக்கு நாங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம, வேதத்தை வாசிக்கும் போது கவனம் செலுத்த முடியாம இருக்கிற எங்களுக்கு ஒரு டெக்னிக்கை நாங்க இன்னைக்கு படிச்சிட்டோம்ப்பா. அதுபடி நாங்க எழுதி வைத்து படிக்க முயற்சி செய்ய எங்களுக்கு கிருபையை தாங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்பவருடைய சிக்கிங் ஹிம் பாட்காஸ்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.